பெண் மனசு. பிரபா என அலறிய தீபன் அவள் கன்னத்தில் அறைந்தான். ஏண்டி, உன் அம்மாவாக இருந்தால் இப்படி பேசுவியா? வார்த்தையால் கொல்றியே, கொஞ்சமாவது ஈவு இருக்க வேண்டாமா? முடியை பிடித்து உலுக்கினேன். ஆமா, அப்படிதான் பேசுவேன் அங்காரமாய் பதில் சொன்னாள். என்னடி சொன்ன? பொடி வெளியே. அவளை வாசலுக்கு தள்ளி கதவை சாத்தினான். அம்மா, என் கூட வா என்று அழைத்து போனான். ஆதரவற்றோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு திரும்பினான். ஒரு வாரம் கடந்திருக்கும். பிரதீபாவிடம் தீபன் முகம் கொடுத்து பேசி பல நாட்கள் கடந்திருந்தன. ஒரே வீட்டில் எதிரிகளாக இருந்தனர். அன்று மதியம் பிரபா ஆண்டி, உங்களுக்கு ஃபோன். பக்கத்து வீட்டு குழந்தை போடும் சத்தம் கேட்டு அங்கே ஓடினாள் பிரபா. என்ன, மன்னிச்சிடுங்க அத்தை, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அவரோட ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. கடன் வாங்கித்தான் ஓட்டுகிறோம். பல நாள் பட்டினி. நாங்கள் சின்ன சிறுசுங்க தாங்கிக்குவோம். நீங்கள் எத்தனை நாள் பட்டினி கிடப்பீங்க? அதனால தான் அன்னைக்கு எதிர்த்து பேசினேன். நான் நினைச்சது நடந்துருச்சு. எங்களை பற்றி கவலைப்படாதீங்க அத்தை. நிம்மதியாக சாப்பிடுங்க. கையில் பணம் வர ஆரம்பித்தது உங்களை அழைத்து வந்து விடுகிறோம். கண்ணீரை துடைத்து கொண்டு திரும்பினார் பிரபா. எட்ட நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட தீபன் நெஞ்சோருக ஓடி வந்து கட்டி கொண்டான்.